அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய்த நபித்தோழர்களுடைய வரலாற்றில் பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாற்றை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்று வாழக்கூடிய எந்த ஒரு முஸ்லிமும் இந்த பெயரை கடக்காமல் தன்னுடைய வாழ்வை கடந்து இருக்க முடியாது. நம்முடைய உள்ளத்திற்கு நபித்தோழர்களின் மிக நேசத்திற்குரியவர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் அவர்களோடு நாளை மறுமையில் நம்மை ஒன்று சேர்ப்பானாக. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவில் பிறக்கிறார்கள். அபிசீனிய நாட்டிலிருந்து வந்த கருப்பு நிற அடிமை தன் தாய்க்கும் அரபிய நாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு நிற அடிமை தந்தைக்கும் அடிமையாகவே அடிமை நிலையிலேயே பிறக்கிறார்கள். உமையா இப்னு கலஃப் குறைஷி தலைவர்களில் ஒருவர் அவருடைய எஜமானராக இருக்கிறார். ஆரம்ப காலத்தில் அபிசீனிய மதத்தை பின்பற்றி வாழ்ந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வருகையை தன்னுடைய எஜமானர் வாயிலாக செவிமடுக்கிறார். உமையா இப்னு கலஃப் வாயிலாக அவர் பேசுகிறார். முஹம்மது என்ற ஒருவர் வந்திருக்கிறார் நம்முடைய குடும்பத்தில், அவர் அல்லாஹ் இறைவன் ஒருவர் என்கிறார், நம்முடைய சிலைகளை பொய்ப்பிக்கிறார் என்ற கொள்கையை கேட்டவுடன் அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றுக்கொள்கிறார் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு முதலாக வெளிப்படையாக வெளிப்படுத்திய முதல் 7 பேரில் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பிறகு அபூபக்கர் அவர்களுக்கு பிறகு அதில் இருக்கக்கூடிய 7 பேர்களில் பிலால் அவர்களும் ஒருவர். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக முதலாக வேதனைக்கு உட்படுத்தப்பட்ட தீனுக்காக மார்க்கத்திற்காக கொடுமைப்படுத்தப்பட்ட நபித்தோழர்களில் அவரும் ஒருவர். உமையா இப்னு கலஃப் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அடிமையாக இருந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறுவதற்காக படைத்த இறைவனை ஒருமைப்படுத்துவதற்காக ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டவுடன் கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறார். அரபிய பாலைவனத்தை சுடு மண்ணில் படுக்க வைக்கிறார். அவர் இரும்பை கொண்டு சூடு காட்டப்படுகிறார். அவருடைய கழுத்தில் அரிகண்டங்கள் மாட்டப்பட்டு அவர் பாலைவனத்தில் இழுத்துச் செல்லப்படுகிறார். குறைஷி சிறுவர்களை அழைத்து வந்து பிலால் அவர்களின் கைகளை கட்டி அந்த பாலைவன சூட்டில் இழுத்து கொண்டு போக சொல்கிறார்கள். கல்லா எரியப்படுகிறார். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பாலைவன சூட்டுடைய மண்ணில் படுக்க வைக்கப்பட்டு அவர் மேல் பாறைகள் வைக்கப்பட்டு அமுக்கப்படுகிறது. அவருக்கு தண்ணீர் இல்லாமல் குடிக்க பானம் இல்லாமல் உணவில்லாமல் வேதனைப்படுத்தப்பட்டு பிலால் அவர்கள் இந்த பாலைவன சூட்டில் வேதனைப்படக்கூடிய காட்சியை அல்லாஹ்வுடைய ரசூல் பார்க்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறார்கள். உமையா இப்னு கலஃபை அணுகுகிறார்கள். இவரை விலைக்கு விட்டுவிடு என்று கேட்கிறார்கள். மறுக்கிறார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விலைக்கு வாங்க எப்படியாக அந்த வேதனையிலிருந்து வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். உமையா இப்னு கலஃப் பிலாலை பார்த்து சொன்னார்கள், பிலாலே, உன்னை நான் விடமாட்டேன். இந்த நாளில்